சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். யார் ஒரு விஷயம் ஒரு மனிதர் வந்து நேர்மையாக அரணான விஷயத்துக்கு நின்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். அந்த வகையில் அஜித் அவர்கள் இந்த சொன்ன இந்த விஷயம் விஜய் அவர்கள் மட்டும் இதற்கு பொறுப்புன்னு சொல்ல முடியாது, பொறுப்பு சொல்லக்கூடாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, ரசிகர்களுக்கு இருக்குது, இங்கே இருக்க ஊடகத்திற்கு, எல்லா நபர்களுக்கும் இருக்குது. உன் ஆதாயத்துக்கு என்னை தூக்கி ஆட்டுறதுக்கு நான் ஒன்றும் உன் வீட்டு கைப்பாவை பொம்மை கிடையாது, உட்காரு அப்படின்னு அஜித் அவர்களுக்கு நெருக்கடியாக தான் வர வாய்ப்பு இருக்கு அந்த பேச்சுக்கு அப்புறம். போடா இவனே அப்படின்ட்டு வருவார். நீங்கள் அப்படிலாம் கேல்குலேட் பண்ணாதீங்க. நீங்கள் அஜித்துக்கு நெருக்கடி கொடுத்தா விஜய் சும்மா இருப்பாரா? உன்னை தனியாக கூப்பிட்டு ஏய் யாருக்குமே கொடுக்கல, உனக்கு தான் கொடுக்குறேன் ஸ்பெஷலாக, இந்தா சரியான தயிர் சாதம் அப்படின்னு உனக்கு கொடுப்பாங்க. இன்னொரு ஆள் வருவாங்க, இன்னொரு கட்சி வரும்போது இந்தா உனக்கு ஸ்பெஷலாக தரேன், யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கல, இந்தா சாம்பார் சாதம் ஸ்பெஷலுன்னு வாங்க. இப்படி மாறி மாறி கொடுத்துட்ருப்பாங்க. நான் ஒரிஜினலாகவே மட்டன் பிரியாணி ஒன்று ரெடியாக இருக்கும். அது யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு வச்சுப்பாங்க. இது கிடையாது. மக்கள் ஆட்சி என்பது என்ன என்பதை விஜய் அவர்களோட ஆட்சி நடக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி கிடைக்கும். மட்டன் பிரியாணி கிடைக்கும், ஆனால் எந்தெந்த ஆடுகள் பலியாகும் தெரியாது. நீங்கள் அண்டை மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தா நாடுகளில் இருக்குது. குவைத்திலேருந்து அனுப்புகிறான், கத்தார்லேருந்து அனுப்புகிறான், நியூசிலாந்து அனுப்புகிறான், இங்கேருந்து அனுப்புகிறான். ஸோ ஒரு தனி கட்சி, ஒரு சின்ன கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சின்ன கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு உலகம் முழுக்க ஐடி விங்க இருக்கிறா. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்ன்ற யூடியூப் சேனலுக்கு வந்து நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கரூர் சம்பவத்துக்கு நடிகரும் தாவேகா தலைவரும் திரு விஜய் அவர்கள் மட்டும் காரணம் இல்லை, எல்லாருக்குமே அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, மீடியாவுக்கு இருக்குது, ஃபேன்ஸுக்கு இருக்குது, மக்களுக்கு இருக்குது, எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இல்லை, திஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பெக்ட். அதாவது எல்லா நபர்களும் சேர்ந்து, எல்லா கட்சி நபர்களும் சேர்ந்து பல விதமான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து என்னன்னாக்கா விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம் சொல்லும் பொழுது ஒரு நபராவது முன்வந்து இதை பற்றி பேசுவார்கள் நினச்சேன். இங்கேருந்து சினிமா துறையிலிருந்து, அரசியல் தான் பேசினா நம்ம இருக்கிறோமே, நம்ம இருக்கிறோம், வாரியர்ஸ் இருக்கிறாங்க. சினிமா துறையிலேருந்து ஒரு நபராவது வந்து இந்த பூனைக்கு யாராவது மணி கட்டுவாங்களான்னு பார்த்தா அஜித் அவர்கள் பூனைக்கு மணி கட்டுவார்னு பார்த்தா திமுகவுக்கு சாவு மணி அடிச்சிருக்காரு. ஏற்கனவே மேடை ஏறி ஒருத்தர், அதெல்லாம் பழைய கதை சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி தான் சொன்னார், கட்டாயப்படுத்தி எங்களை கூப்பிட்டு வந்து உங்களை புகழ்றதுக்கு உட்கார வைக்கிறாங்க. யாரை? கலைஞர்கிட்ட எந்திரிச்சு சொன்னார். அவர் தைரியமாக மேடலன்னு சொன்னார். அப்போது ரஜினிலாம் எந்திரிச்சுன்னு கை தட்டினார். அஜித் அவருடைய அந்த கட்ஸை பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த நபரும் சேர்ந்து கொண்டு விஜய் அவர்களை நீங்கள் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதற்காகவும், அவரை கெட்ட பேரை உருவாக்குவதற்காகவும், அவர் கட்சியை முடிக்கணும்னு சொல்லிட்டு பலவிதமான வேலை செய்யும் பொழுது ரொம்ப சட்டிலாக, ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு, எப்படி விஜய் அவர்கள் எப்படி எல்லாத்தையும் கவனிப்பாரோ அதே போல் அஜித் அவர்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்துட்டு அடிச்சார் பாருங்க. அடி எங்கே உட்காந்து அடிச்சார் பாருங்க, உட்காந்து அடி ஊற்றே அடி. இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்களான்னு பார்த்தா திமுக சாமி அடிச்சு விட்டார்ல. இன்றைக்கு வச்சு சேராங்க வாரியர்ஸு எடுத்து போட்டு அஜித்தை வந்து அப்படியே ஹைப் ஏற்றி கொண்டாடி, யார் ஒரு விஷயம் ஒரு மனிதர் வந்து நேர்மையாக அரணான விஷயத்துக்கு நின்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். அந்த வகையில் அஜித் அவர்கள் இந்த சொன்ன இந்த விஷயம் விஜய் அவர்கள் மட்டும் இதற்கு பொறுப்புன்னு சொல்ல முடியாது, பொறுப்பு சொல்லக்கூடாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அரசியல்வாதிகளுக்கு இருக்குது, ரசிகர்களுக்கு இருக்குது, இங்கே இருக்க ஊடகத்திற்கு, எல்லா நபர்களுக்கும் இருக்குது. நாங்கள் உழைப்பது என்பது உங்களை போன்ற நபர்கள் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான், மக்கள் எங்களை அங்கீகரிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் வரோம். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் உயிரை கொடுத்து எங்களை வந்து நீங்கள் இப்படி செய்ய வேண்டிய அவசியம், பணம் வைத்து இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்பு காட்ட வேண்டாம். நாங்கள் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்கள் ஒரு ஓவர் அன்பை காட்டிட்டு அதில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் உங்களை விட அதிகமாக உடஞ்சி உட்கார்றது மறுபடியும் நாங்கள் பேச்சு தானே. ஆமாம், நாங்கள் தான் மறுபடியும் உடஞ்சி உட்காடுறோம். அதுலேருந்து வெளியில் ஓவர் கம் பண்ணி வர்றதுன்றது பெரிய உளவியல் சிக்கலாக இருக்கிறதுன்றத ஒரு பட்டவத்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் என்ன ஹைலைட்டு, இதை குறித்து மிஸ்டர் பாபுட்ட கேட்குறாங்க. பாபு எந்த பாபு? அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இதை நான் பார்க்கவே இல்லை, கடைசியாக எல்லாம் சுற்றி நீங்கள் அங்கே தான் வருவீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு போகிறாரு சார். இந்த மாதிரி அஜித் சார் சொல்லியிருக்காரு, இது வந்து அவரும் விஜய் அவர்கள் மட்டும் காரணம் இல்லைன்னு சொன்ன உடனே மூஞ்சில் ஈயாடலை சொல்லுவாங்க தெரியுமா? என்ன அடி அந்த மாதிரி காதும் கொய்யினுச்சு போல் இருக்கு. அதை பற்றி பேசவே இல்லை. இல்லை நான் அந்த செய்தியை பார்க்கல. பார்த்தவங்க தான் சொல்கிறாங்கல்ல, இதுதான் கேட்குறாங்க. தகவலை சொல்லியாச்சு, அப்புறம் செய்தியை பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ தெரியுது எல்லாமே. இந்த நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தைன்னா, முதல்ல விஜய் வீட்டு விட்டு வெளியே வர சொல்லுங்க,
வந்தார்ல, வந்ததுக்கப்புறம் இப்போ கிடுகிடுன்னு ஆடுது அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் சொன்னதுக்கு பிறகும் நீங்கள் அஜித்தை வந்து திமுக போலியாக தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சது இடையில விஜய் அவர்களை அடிப்பதற்காக அஜித்தை பயன்படுத்த நினைச்சாங்க. அதையும் அஜித் அவர்களுக்கு தெரியும். ஆமா. ஏன்னா அவர் காலங்காலமாக வந்து அதிமுகவுடைய செல்ல பிள்ளையாக ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளையாக பயணம் பண்ண நபர் அவர் வந்து. ரெண்டாவது எந்த விஷயத்துக்கும் சமரசம் இல்லாமல் போல்டாக பேசக்கூடியவர். ஓகேங்களா? குறிப்பா மேடையில் அந்த பேசினதுக்கு அப்புறமே திமுக பல பேர் கோபத்தில் தான் இருந்தாங்க. இன்றைக்கு மறுபடியும் அஜித் அவர்கள் இந்த விஷயத்தை பட்டவத்தமாக சொல்லும் பொழுது, உன் ஆதாயத்துக்கு என்னை தூக்கி ஆட்டுறதுக்கு நான் ஒன்றும் உன் வீட்டு கைப்பாவை பொம்மை கிடையாது, உட்காரு அப்படின்ட்டாரு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. இது உண்மையாலுமே இது என்ன ஆகும்னாக்கா, நான் முன்பே சொன்னதான், சினிமா துறையில் இருக்கக்கூடிய 75% நபர்கள் விஜய் அவர்களை தான் ஆதரிக்கிறார்கள். ஓகே. அவர்கள் வெளிப்படையாக பேசலை. ஏன்னா எல்லா நெருக்கடிக்கும் நம்ம ஆளாக்கப்படுவோம் தெரியும். நம்மளுடைய அச்சத்திலே இருக்காங்க. ஆமாம், நம்மளுடைய எதிர்வினையை எப்போ எலெக்ஷன் அப்போ காட்டலாம், விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு இவங்களை வந்து தோக்கடிக்கலான் இருந்தது. இன்றைக்கு அஜித் அவர்கள் தைரியமாக பேச ஆரம்பித்த பிறகு இனி பாருங்களேன், நிறைய விதமான சேஞ்சஸ் ஏற்படும். பட் அஜித் அவர்களுக்கு நெருக்கடி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா இந்த பேச்சுக்கு அப்புறம்? போடா இவனே அப்படின்ட்டு அவரு. நீங்கள் அப்படிலாம் கேல்குலேட் பண்ணாதீங்க. நீங்கள் அஜித்துக்கு நெருக்கடி கொடுத்தா விஜய் சும்மா இருப்பாரா? இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து இப்போ வாரியர்ஸ் ஒரு பக்கம் செம்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அஜித் ரசிகர்கள் அவங்களும் உள்ள பூந்து அடிச்சா என்ன ஆகும்? தம்பி, அஜித் ரசிகர்கள் எல்லாமே அஜித்தோட ரசிகர்கள், விஜயோட வாக்காளர்கள். ஓ, அஜித் ரசிகன் தாவேகா தொண்டன் அப்படிதான் இருக்கிறாங்க இப்போ. ஓகே. இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது வாகனத்தில் பயணம் பண்ணும்பொழுது அஜித் விஜய் அவர்கள் 2 பேர் இருக்கக்கூடிய புகைப்படத்தை கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரேம் கூட போட்டு கொடுத்தாங்க. வாங்கி அதில் பெருந்தன்மையாக சைன் போட்டார்ல. ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் தான், நீங்கள் தான் வந்து ஏதோ ஆப்போசிட்டில் கூட நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. இவர் விஜய்கிட்ட இன்னொரு பழக்கமும் இருக்குது. அவர் ஆரம்பத்துலேருந்து நீ அவரை நோண்டுனா கம்முன்னு தான் இருப்பார். அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆளை நோண்டிங்கன்னு வச்சுங்களேன், பஸ்ட் அவுட் ஆயிடுவார். இப்போ இந்த விஷயத்திற்காக இன்றைக்கி விஜய்க்காக இப்போ அஜித் பேசியிருக்கிறதுனால நீங்கள் அஜித் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், விஜய் நேராக உள்ளே இறங்கி தூக்கிடுவாரு. லேஸ் பண்ண தூக்கு கிடையாது. வரைக்கும் அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போ அஜித்துக்கு ஒன்றா விஜய் ஃபேன்ஸும் வருவாங்க, விஜய்க்கு ஒன்றா அஜித் ஃபேன்ஸும் வருவாங்கல்ல. அஜித்துக்கு ஒன்றுனா விஜய் ஃபேன்ஸ் உள்ள வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்த வாரியர்ஸ் வந்தாங்கன்னு வச்சுங்க, உங்களை கிழிச்சு டாராக்கிடுவானுங்க. உங்கள் தாத்தன் கதையிலேருந்து எல்லா கதையும் எடுப்பானுங்க. இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ். நீங்கள் 2 ஆள் தானே நினைக்கக்கூடாது. இப்படி விஜய் ஒரு ஆள், அஜித் ஒரு ஆள், 2 ஆள் தானே, நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிறோம் அப்படின்னு திமுககாரன் தப்பு கணக்கு போட்டுறாத. 2 இமயமலை, புரியுதுங்களா? அவர் சினிமாக்குள்ளே வராமல் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. சாரி, அரசியலுக்குள்ளே வராமல் அவர் பாட்டுக்கு அஜித் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் எதையும் பார்ப்பேன்டா அப்படின்ட்டு அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. எப்படி உன்னையும் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்ப்பேன்ட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப லேஸ் பண்ண நினைக்கக்கூடாது. விஜய் அவர்கள் வெறியோடு இருக்கிறாரு, எனக்கு நன்றாக தெரியும். இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இதற்கு அவருக்கு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி, புரியுதுங்களா? விசாரணையில் இருக்கட்டும், அதனால் நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஆனால் சம்பவம் நிச்சயமாக இருக்குது. அடுத்து ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்கேன். பார்த்தீங்களா, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னன்னா, நீ தமிழ்நாடு நாள் அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். மக்கள் விரோத திமுகவிடமிருந்து மக்கள் சக்தியின் துணையோடு தமிழ்நாட்டை மீட்போம், 2026 உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருண்ணா. ஏன் இப்போ இருக்கிறது மக்களாட்சி இல்லையாண்ணா? இப்போ இருக்கிறது மட்டும் மக்களாட்சி இல்லையா? மக்கள் ஓட்டு போட்டு தானே கொண்டு வந்தாங்க. மக்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க தம்பி. ஆனால் இது மக்களுக்கான ஆட்சியா? தன் குடும்ப மக்களுக்கான ஆட்சியை தான் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு தவிர நம்மளுக்கான ஆட்சியை நடத்துகிறாரா? நீ எனக்கு அப்பன்னு சொல்லிவிட்டு உன் வீட்டில் உள்ள ஆட்கள் மட்டும் வந்து சொகுசாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு, இது எப்படி தெரியுமா? உன்னை தனியாக கூப்பிட்டு, ஏய் யாருக்குமே கொடுக்கல, உனக்கு தான் கொடுக்குறேன் ஸ்பெஷலாக, இந்தா சரியான தயிர் சாதம் அப்படின்னு உனக்கு கொடுப்பாங்க. இன்னொரு ஆள் வருவாங்க, இன்னொரு கட்சி வரும்போது இந்தா உனக்கு ஸ்பெஷலாக தரேன், யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கல, இந்தா சாம்பார் சாதம் ஸ்பெஷலுன்னு வாங்க. இப்படி மாறி மாறி கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாகவே மட்டன் பிரியாணி ஒன்று ரெடியாக இருக்கும். அது யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு வச்சுப்பாங்க. எது ஸ்பெஷலு? மட்டன் பிரியாணி தான். அப்போது அதே போல் தான் நம்மளெல்லாம் இழிச்சவன் நினச்சிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. இது கிடையாது. மக்கள் ஆட்சி என்பது என்ன என்பதை விஜய் அவர்கள் ஆட்சி நடக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா மனிதனையும் சரிசமமாக பாவிக்கணுமே தவிர. அப்போ எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி கிடைக்கும். மட்டன் பிரியாணி கிடைக்கும், ஆனால் எந்தெந்த ஆடுகள் பலியாகும் தெரியாது. என்ன, அதுதான் யதார்த்தமாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இவரை பொறுத்த வரைக்கும், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இந்த அசிங்கமாக பேசுறது, அடாவடி தனம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம். எவன் அசிங்கமாக பேசி அடாவடி பண்ணுறானோ அவனை எப்படி தூக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேலையை பொறுமையாக செய்யுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் களத்தில்ன்றது நீங்கள் பொறுத்தது நம்ம எல்லாமே சேர்ந்து செய்ய தான் போகிறோம். 26 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம். எதிர்கட்சி வரிசையில் கூட திமுக வந்து அமரக்கூடாதுன்றதுலாம் இப்போ அடுத்த குறிக்கோளாக இருக்குது. குறியாக இருக்காங்க. எஸ், நீ ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுலையுமே இருக்கக்கூடாது.
எங்க இருக்கணும் நீ? 3வது வருஷம் எங்கேயோ இருக்கவே சட்டமன்றத்துல இருக்கக்கூடாதுன்றீங்களா? 3வது வருஷம் 4வது வருஷம்லாம் கிடையாது, நீ புழல்ல இருக்க வேண்டிய ஆளு. அப்படிதான் இப்போ கொண்டு போறாரு. நீங்க வேணா பாருங்க. நீங்க இது விளையாட்டுக்கு நான் சொல்ல தம்பி, ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த கட்சி தேசிய கட்சியாக மாறுவதற்கான வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது வெறும் மாநில கட்சியாக இருக்க போவது கிடையாது. டிவிக்கு தேசிய கட்சியாக கொண்டு வருவதற்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. 70 ஆண்டு ஆலமரத்தை பிடிச்சி உழுக்கிற உழுக்கில் இந்த 2026 தேர்தலுக்குள்ளே அது உள்ளே ஒளிஞ்சிருக்கிற சாத்தான், குட்டி சாத்தான், பெசாசு, இது அதுன்னு எல்லாமே வெளியில் வரும் பாருங்க. கடைசி ஆணி அடிப்பாங்க தெரியுமா? அடிப்போம். இப்படியா ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் சில பேர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறதா மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நம்மளும் நானும் நீங்களாம் சொல்ல, மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருப்பா அவர் சும்மா யூடியூப்ல வந்துட்டு இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய்னா அவ்வளோ ஸ்பெஷலா? விஜய்னா என்ன எல்லாருக்கும் ஸ்பெஷலா? அவரே எல்லாரும் ஒரே மாதிரி ஆளு தானே, விசாரணைக்கு நிறுத்தலாம், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே. இதில் பார்த்து என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அதாவது ஊடகவியலாளர்ன்ற பேர்வில் உட்காந்துக்கிட்டோம், அரசியல் விமர்சகன்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு விஜய்னா என்ன ஸ்பெஷலான்னு கேள்வி கேட்குறேன். ஹேய், ஒவ்வொரு வீட்லேயும் இது என் புள்ளடா, என் அண்ணன்டான்னு சொல்லி கொண்டாடுறாருல, ஒட்டுமொத்த மக்களும் கொண்டாடுறதுல கோடி கணக்கில். அப்பயே தெரியல விஜய்னா ஸ்பெஷல்னு? 26 கட்சி சேர்ந்துக்கிட்டு எதிர்க்கிறீங்களா? எப்படி 26 கட்சி சேர்ந்துக்கிட்டு ஒரு தனிநபரை நீங்கள் எதிர்க்கிறீங்க போதே விஜய்னா ஸ்பெஷல்னு உனக்கு தெரியல? கண்டிப்பாக. தம்பி, ஏன் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு உங்களை கேட்க வச்சிட்டார்ல, அப்போவே ஒரு ஸ்பெஷல்னு தெரில? தம்பி, இன்னொரு விஷயம், டிவிக்கு என்பது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி 2 வருஷம் தான் ஆகுது. கேரளாவில் ஐடி விங் வச்சிருக்கான், பாண்டிச்சேரியில் வச்சிருக்கான், கர்நாடகாவில் வச்சிருக்கான், ஆந்திரா. எனக்கு அங்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் விளையாட்டு சொல்லி. எஸ், அந்தந்த ஐடி விங்லேருந்து எனக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குது. அவங்க போடுற பதிவுல எனக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அண்டை மாநிலத்தில் இருக்குன்னு பார்த்தா நாடுகளில் இருக்குது. குவைத்திலேருந்து அனுப்புகிறான், கத்தார்லேருந்து அனுப்புகிறான், நியூசிலாந்து அனுப்புகிறான், இங்கேருந்து அனுப்புகிறான். ஸோ ஒரு தனி கட்சி, ஒரு சின்ன கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த சின்ன கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிக்கு உலகம் முழுக்க ஐடி விங் இருக்கேடா. எலெக்ஷனையே ஃபேஸ் பண்ணலையாடா, இவ்வளோ ஐடி விங் இருக்குது அதுக்குள்ள. எஸ், இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், எந்த கட்சிக்கு உலகம் முழுக்க ஐடி விங் இருக்கு? நான் என் பர்சனலான விஷயத்த சொல்கிறேன். எல்லாருமே ஒரு கட்சிக்கு வந்து ஐடி விங் அமைப்பாங்க. இந்த கட்சிக்கு இயற்கையாகவே ஐடி விங் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். தம்பி, அது இயற்கையாக ஐடி விங் எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, அதான் விஜயோடைய பலம். அது ஐடி விங் கிடையாது தம்பி. ஒவ்வொருத்தனும் உறவு பாலமாக இங்கே நின்றுட்டு இருக்கிறான். நீங்கள் வந்து இங்கே ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இங்கே நீங்கள் வந்து கை வச்சிங்கனாக்கா அங்கங்கே வெடிக்கும். இட்ஸ் நாட் அ கேம். நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ விளையாட்டு போக்குன்னு நினச்சிக்காதீங்க. விஜய்னா ஸ்பெஷலான்னு கேட்குறீங்களே, மூத்தரிச்சதில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு விஜய்னா ஸ்பெஷலாக இல்லையான்னு தெரியாது. வெளியில் வா, வந்து விசாரிச்சு பாரு, விஜய்னா யாருன்னு கேட்டு பாரு, உனக்கு தெரியும். இந்த பதில் வந்து அந்தந்த பத்திரிகையாளருக்கு சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? விஜய்லாம் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசுறீங்கல்ல, எல்லாத்துக்கும் தான். அவன் அரசியல்வாதியாக இருந்துக்கோ, பத்திரிகை விமர்சகராக கூட இருந்துக்கோ, யாரா வேணா இருந்துக்கோ, விஜய்னா ஸ்பெஷல் தான். உனக்கு தெரியாது எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது 2026 தெரியும். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக மற்ற ஆள் மாதிரி நீங்கள் வந்து இவங்கள்ட்ட போய் உருட்டலாம், அவங்கள்ட்ட போய் உருட்டலாம், இவங்கள மிரட்டலாம், அவங்கள மிரட்டினாலும் 2 கட்சி மாற்றி மிரட்டிட்டு இருந்தீங்கல்ல, அந்த சீன்லாம் டிவிக்கில் இல்லை. நீங்கள் விஜயை தொட்டிங்கன்னா, அந்த கட்சியில் நீங்கள் தொட்டிங்கன்னா எம்எல்ஏ எம்பி யாராவது உங்கள்கிட்ட பேரம் பேச வருவான். ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, விஜயை தொட்டினா ஒரு சின்ன பையன் வாரியஸ் உங்களை முடிச்சு விட்டு போயிடுவான். நீ எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை வருஷமா நீ இருந்துக்கோ, அதெல்லாம் தேவையில்லை. ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்போ கோடி பேர் இருக்கிறான், உலகம் முழுக்க இருக்கிறான். விஜய்னா ஸ்பெஷல் இல்லையா? இப்போ ஸ்பெஷல் தான். விஜய்னா யாருன்னே தெரியாமலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன். சரி விடு பார்ப்போம். ஆனால் அடுத்தபடியாக வந்து நம்ம வந்து ஏற்கனவே கல்வி சார்ந்து பல விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதே நிகழ்ச்சிகளில். நான் இன்னொன்று சொல்கிறேன். கல்வி சார்ந்து அந்த 207 ஸ்கூலை மூடினாங்களே, அதுவா? அதுவும் கல்வி சார்ந்து தானே. பிள்ளைகள் மீது பாலியல் ரீதியாக ஸ்கூலுக்குள்ளே வந்து கை வச்சாங்களே, அதுவா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து கை வச்சான அனுதாபி, அதுவா? அது ஒன்று. அன்பில் மகேஷ் வந்து பல ஆய்வுலாம் பண்ணியிருக்காரு, வெளிநாட்டுக்கு பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு, நல்ல விஷயம்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் நல்லதும் பண்ணியிருக்காரு. அமைச்சர் வெளிநாட்டு கூட்டு போனாரு, எஜுகேஷன் டூர், ஜெர்மனிக்கு போனாப்புல, இன்னும் 2-3 கண்ட்ரீஸ்லாம் போயிருக்காங்க. மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தாங்க. போயிட்டு வந்து என்ன ஆச்சு ரிசல்ட்? மாணவர்கள் தானே போனதுக்கு நீ ஒரு கணக்கு காட்டியிருப்பீங்க. என்ன ரிசல்ட் கொண்டு வந்து என்ன செஞ்சீங்க சொல்லுங்க? சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள் வந்து கூட்டிட்டு போறது அது ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு. மற்ற மாணவர்களை நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கிற செயல் தானே இது. கிரிக்கெட்ல ஒருத்தன் ஜெயிச்சு கப் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவனை ஊக்குவிச்சிங்களா அந்த மாதிரியா? நான் செஃப்னு பார்த்தேன். ஏன்னா அப்படி இருக்கேன் நீங்க சொல்றது. என்ன தம்பி இப்போ என்ன அடுத்து என்ன செய்ய போறாரு அவரு? அடுத்து என்ன பண்ண போறாருன்னா, படிச்சு சொன்னேன் படிங்கடான்றாரா? நான் சொல்ல விடுங்க, கேட்க விடுங்க. நான் என்ன சொல்ல போறாரு? ஏன்னா மார்ச் மாதம் வந்து கல்லூரி மாணவர்கள்லாம் வந்து லேப்டாப் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்கண்ணா. எதுக்கு? ஷார்ட் ஃபிலிம் எடுத்து
படித்து சொன்னனே கேளுங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாம் யாரெல்லாம் வந்து நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறீங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசுன்னு சொல்லியா? இல்லைண்ணா, தம்பி மார்ச் மாதம் மார்ச் எக்ஸாம் எப்போ வருது? செம்மு ஏப்ரலில் வரும்ண்ணா. மார்ச் மாதம் லேப்டாப் கொடுத்து ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எழுத போகிறான். அந்த ஒரு மாதத்தில் அவன் என்ன செய்வான் சொல்லுங்கள்? என்ன செய்வான்? என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள்ட்ட தானே, அவங்கள்ட்ட தானே இல்லை, கேட்கலாம். அந்த நேரத்தில் கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஆமாம், அப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடும். அதுக்கப்புறம் நீ எப்படி கொடுப்ப? அப்போ இது உருட்டு. கரெக்டா? நீ கொடுக்கணுன்னா எப்போ கொடுத்துக்கணும் தம்பி? நீ 4 வருஷம் 4.5 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் நீங்கள் எலெக்ஷன் நெருங்க போகும்போது கொடுப்பீங்களா? அப்போ நம்மளை தொடர்ச்சியாக ஏமாற்றக்கூடிய வேலையை நீங்கள் இது செய்றீங்க. மாணவர்களுக்கே புரியுமேண்ணா, அவங்களுக்கு தெரியாதா? மாணவர்களுக்கு தம்பி ஒட்டுமொத்த நபர்களுக்கும் புரியும். நீ நடிக்கிற பச்சையாக நடிக்கிறன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுல உங்களுக்கு? இதெல்லாம் மாணவர்களை நீங்கள் முட்டாளாக்கணும்னு வச்சுக்காது. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் முன்ன ஒரு காலத்தில் வந்து விஜயோட ரசிகர்கள்லாம் இருந்தாங்களே, அரசியலை பற்றி கவலைப்படாமல், அப்படி கிடையாது. என்னைக்கு அவர் அரசியலுக்குள்ள வந்தாரோ அவங்களும் சினிமா விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டானுங்க. இன்றைக்கி உங்களுக்கு பாடம் எடுக்கிறது அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாரியஸ் தான் உட்காந்து நான் அரசியல்வாதிகளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ நடித்தது, நீ குடித்தது, நீ பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாரியஸ் டியூஷன் சென்டரா? ஆமாம், வாரியஸ் டியூஷன் சென்டர் ஆப்பு சென்டர் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் லேப்டாப் கொடுக்கணும், அப்பா கல்விக்காரன் அப்படியே கல்விக்காக அப்படியே பயங்கரமாக செஞ்சுட்டேன்னு சொல்லி உங்களை அப்படியே புகழ போகிறாங்களா? இது நடக்காத காரியம் தம்பி. திமுக எப்போவுமே இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி நம்மளை வந்து எப்பயுமே முட்டாளாக்கக்கூடிய வேலை செய்வார்கள். அது இனி இளைஞர்கள் மத்தியில் ஈடுபடாது. கல்விக்கு இவங்க நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு ஒரு நிகழ்ச்சிலாம் நடத்துனாங்க. நீங்கள் என்னென்ன எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டீங்க. பொத்தாம் பொதுவா தப்பாக இருக்குண்ணா. கல்வியில் சிறந்துருச்சா? சொல்கிறேன், அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. வேற எதெல்லாம் சிறந்திருக்கு? இப்போ கலெக்ஷன் டாஸ்மாக்லாம் 750 கோடி, ம் அது வந்து ஒரு விமர்சனமே இருக்குது. ஆனால் கலெக்ஷன் படி பார்த்தா அதிகமாக தானே இருக்குது. 888 ஒன்று ஏதோ ஃபேன்சி நம்பரான ஓடிட்டு அது என்னது? அது வந்து இடி சொன்ன அது ஃபேன்சி நம்பர்னா அது ஒன்று விசாரணையில் இருக்குது. அது நம்ம வந்து தம்பி அவர் அப்போவே ஃபேன்சியான ஆள் தம்பி. தமிழ்நாட்டில் யார்ட்டுமே இல்லாத கார் அவர்கிட்ட இருந்துச்சு. ஏன் இந்தியாவிலே பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் வச்சிருந்த கார்லாம். அப்படியா? அவ்வளோ கார் கலெக்ஷன்லாம் வச்சுருக்காரா? ஒரே கார் தான் அது. அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். அவர் அப்போ இருந்தே அந்த மாதிரி அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஆள். நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய முட்டாள்தனமான எல்லா விஷயத்தையும் மக்கள் அப்படியே நம்புவாங்க. அதனால் மீண்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கனாக்கா நீ இவ்வளோ பயந்து கதற வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வெளிப்படையாக கேட்குறேன் தம்பி. ஒரே ஒரு ஆள் விஜய் நிற்கிறாப்புல. தமிழ்நாட்டில் 26 கட்சி சேர்ந்துக்கிட்டு அவர் எதிர்க்கிற. கரெக்டா? அவர் எதிர்க்கிறது உன் வேலையா? நீ வந்து அடுத்த கட்டத்தை நகர்வது உன்னுடைய வேலையா? அடுத்த கட்ட நகர முடியல. உன்னை நகர விடாமல் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டிட்டார்ல. கரெக்டாக இல்லையா? ஒரு மாதம் அவர் வெளியில் வராட்டியும் அவரை பற்றி தான் பேசுகிறேன். வெளியில் வந்தாலும் அவரை பற்றி தான் பேசுகிறேன். நின்னா, நடந்தா, படுத்தா, தூங்குனா, எந்திரிச்சா எல்லாமே விஜய் அவர்களை பற்றி தான் பேசும் பொருளாக ஒரு தனிநபர் மாற்றி இருக்கிறார்னும் பொழுதே உங்களுக்கு தெரியலையா விஜய்னா எவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் அப்படின்ட்டு? நீங்கள் அரசியலில் எங்களை எல்லாரையும் என்ன சொல்கிறது, இத்தனை ஆண்டு காலம் உங்கள் தாத்தங்காலத்தில் ஏமாற்றக்கூடிய அந்த சூழ்ச்சியை இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீ லேப்டாப்பை கொடுத்து நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஆளாளுக்கு நீங்கள் எல்லாம் முக்கியமானலாம் திமுக இருக்கீங்கல்ல, நீ நடித்து பழகிக்க. ஏன்னா அடுத்து உனக்கு அரசியல் வேலை இருக்காது. என்கிட்ட போய் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் சேர்ந்து என்கிட்ட நடிச்சு கொஞ்சம் பொழப்பு போட்டலாம். இல்லை வேணாம், எனக்கு வந்து பல தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னா பேசாமல் உட்காந்து தின்னு. ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் சொத்தெல்லாம் கையப்படுத்துவோம். அப்போல்லாம் விட்டு போக முடியாது. யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு தம்பி. எங்கே நீ பாட்டு கோடியே சேர்த்து சொகுசாக இருப்ப, பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு நீ நல்லா சொகுசாக இருப்ப. நாங்கள் கஞ்சிக்கு வக்கத்து போய் இங்கே எல்லாம் ரோட்டில் மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கணும். இல்லை விட்டுருமா இனிமேட்டு? நீ பாருங்க நீ என்ன நடக்குதா? அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா கூட இருக்கலாம். எப்படின்னா முறைக்கடா வந்த காசுன்ற மாதிரி நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உழைச்சி சம்பாரிச்சாங்களா? இருக்கலாம்ண்ணா. இல்லை எப்படின்னா அது இல்லாமலே இருக்கும். உழைச்சி தான் சாப்பிட்ருப்பாங்க, உழைச்சி தான் சம்பாரிச்சிருப்பாங்க. எனக்கு செம்ம காண்டாது. அந்த டிடிஆர் செத்து இருந்தால் கூட தோன்றான்ருவேன் நான். அவனை முதல்ல கண்டுபிடின்றுவேன் நான். அந்த ஒரு ஆள் செஞ்ச ஒரு தப்புனால இன்றைக்கி இவ்வளோ எல்லாம் நம்ம பாதிச்சு கிடக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? உழைச்சாங்களாமே. நீ பார்த்த இருக்கலாம்னு சொன்னேன். நம்ம குற்றச்சாட்டு வைக்கும் போது அது ஆதாரத்தோடு வைக்கணும்ல, அதுக்காக சொன்னேன். இப்போ நான் என்ன குற்றச்சாட்டு வச்சேன்? உழைச்சி சம்பாரிச்சாங்களான்னு கேட்டிங்களே, அதுக்காக. அதுதான் கேட்டேன். உழைச்சாங்களா? உழைச்சிருக்கலாம் தம்பி. உழைச்சவனுக்கு சுருக்குன்னு குத்தாது தம்பி, உழைக்காதவனுக்கு சுருக்குன்னு குத்தம். இப்போ எத்தனை பேர் குத்திருக்குன்னு போய் நீ கேட்டு பாரு. அதுக்கப்புறம் ஆனால் அவனால் கத்தவும் முடியாது, குத்தவும் முடியாது. வேணா பாரு. இவங்க எல்லாம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற மாதிரி. இல்லை நிச்சயமாக இது வந்து என்ன சொல்கிறது, இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தினா எப்படி இருக்கும்? மாறி மாறி அடிச்சுக்கிட்டு எல்லா உண்மையும் பேசுவாங்க. 4 பக்கம் கேமரா இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். இனி அடுத்து நடக்க போகக்கூடிய வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தலாம், பணபலத்தை பயன்படுத்தலாம், எலெக்ஷன் கமிஷனை கூட நீங்கள் வளைச்சி உங்களுக்கு சாதகமாக வச்சுக்கலாம். நீங்கள் இருக்கிற 26 கட்சியும் ஒட்டுமொத்தமாக கூட்டு சேர்ந்து ஒன்று நீ ஜெயிச்சிக்கோ நான் ஜெயிச்சிக்கோ, புதுசாக ஒருத்தர் விட வேண்டாம். விட்டோம்னா நம்ம வாழ்நாள் முழுக்க திரும்பி அரசியல் நினச்சி பார்க்க முடியாத சூழல் மாறிடும்ன்ற ஒரு பயத்தினால் நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். விஜய் கட்சியை சார்ந்த விஜய் அவர்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அத்தனை பேர் கூட அரெஸ்ட் பண்ணலாம். 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. ஓகே, ஓட்டு போட போகிற மக்கள் அவன் சூஸ் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்கிறான். அவன் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கான் பொழுது களம் 2026க்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி எல்லாம் எவ்வளோ பீக்கில் இருக்குன்னு பாருங்களேன்.
எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் இந்த முறை எலெக்ஷன் வந்து யங்ஸ்டர்ஸோட எலெக்ஷன் இது வந்து உண்மையை சொல்லப்போனால். ஓகே. இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து என்ன சொல்கிறது, மறக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து உங்கள்கிட்ட தோக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. ஓகே. அவன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான். இந்த முறை வந்து யார் என்னன்றதை உங்களுடைய முகத்திரை கிழிச்சிட்டு அவன் நினைக்கிற ஆளை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடிய வேலை தான் நடக்க போகுது. நம்மளுது அது யாராக இருப்பார்னா உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களாக தான் இருக்க முடியும். இல்லைங்கன்னா உதயண்ணாவா கூட இருக்கலாம்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உதயண்ணாவை கூட உட்கார வைக்கலான்ற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, அவர் என் வாழ்க்கை, என் சந்தோஷம், என் நிம்மதி, என்னுடைய இது என்னன்னு அவர் பாட்டு என்னையே இருக்கிறார் தம்பி. இல்லை, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்காரு. அதை தான் நானும் சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்காரு. அவரை போய் ஏன் உங்களுக்குறீங்க? ஆனால் அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.